ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். இன்றைய செய்தி கப்பால் பகுதியில் தி இந்து பத்திரிகையின் தலையங்கத்தை பார்க்கிறோம். வியூகங்களை கூர்மையாக்கும் எதிர்க்கட்சிகள் அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. 96 தொகுதிகளுக்கு 4ஆம் கட்ட தேர்தல் நிறைவடைந்தது நேற்று. அதையொட்டி இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. ஒடிஷா, ஆந்திரத்தில் பலன் பெறுவதற்கு பாஜக விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தியா, இண்டி இந்த 2 கூட்டணிகள்லையும் இடம்பெறாத மாநில கட்சிகள் தான் இந்த 4ஆம் கட்ட தேர்தலில் போட்டியிட்டாங்க. அதனால ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஏற்ற மாதிரி அந்த பிரச்சார கோஷங்கள் மாறியது அப்படின்னு தலையங்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்க்கட்சிகள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள் அப்படின்னு தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. என்ன குறிப்பா சொல்றாங்கன்னா, பிரதமருடைய மதவாத பேச்சு குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுக்கலன்னு காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே சொன்னதை சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் இருக்கு அப்படின்னு முஸ்லீம்களை மையப்படுத்தி பாஜக இந்த முறை பிரச்சாரம் செய்தது அப்படிங்கிறோம் தலையங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாஜகவை அரவிந்த் கெஜ்ரிவால் சிக்கலுக்கு உள்ளாக்கிட்டாரு. 75 வயதோடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஓய்வு பெற்று விட்டார்னா அடுத்தது அமித்ஷா தான் பிரதமரா அப்படின்னு கேள்வி எழுப்பி சிக்கலுக்கு உள்ளாக்கிட்டாரு பாஜகவை அப்படின்னு தலையங்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க. 10 கேரண்டியை அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்திருக்கிறாரு. இலவச கல்வி, இலவச மின்சாரம், வேலைவாய்ப்பு அப்படின்னு. இதெல்லாம் என்ன நோக்கம்? ஆம் ஆத்மிக்கு பிரதான எதிர்க்கட்சியாக அவங்க மாற முயற்சிக்கிறாங்களா? இது இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு நெருடலை கொடுத்திருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த கேரண்டி அப்படிங்கறதையும் தலையங்கத்துல கடைசியா சொல்லி நிறைவு செய்திருக்கிறார்கள். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.